6 சீட்டில் எப்படி ஒத்துக்கிற முடியும்? இன்றைக்கி இருக்க நம்ம எங்கள் பலத்துக்கு வந்து ஒரு 20-25 சீட்டாவது கொடுத்து ராமதாஸ் உள்ள இழுக்கிற மாதிரி இழுக்கிறது, அப்புறம் வேணாம் இருக்கிறது, இப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் எலெக்ஷன் நெருங்க போகும்போது இவர் வேணாம்னு என்ன முடிவும் எடுக்கலாம். இந்த டிஎம்கே அப்படிப்பட்ட கட்சி தான். கொள்கையில் கரெக்டாக இருக்காரு. இவ்வளோ மாதிரி கொள்கையை மாற்றி பேசுகிற கட்சியெல்லாம் கிடையாது. பிசிகா எங்கள் கட்சியில் அவ்வளோதான் இருக்குமா? அவ்வளோ பேர் தான் இருக்குமா? எங்கள் தொண்டர்கள் ஒத்துக்க நினைக்கிறாங்க. அண்ணே ஒத்துக்கிட்டாலும் தொண்டர்கள் நாங்கள் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது. பிசிகா போனால் இன்னும் பலதரப்பட்ட கட்சியெல்லாம் வெளியே ஏறதுனால வந்து டிஎம்கே நெருக்கடி. அதனால் அவங்க சுயமாக நல்லா உணர்ந்து ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு சீட்டை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். தாழ்த்தப்பட்டவர்களாம் பாதுகாக்கிறோம்னு சொல்லி டிஎம்கே என்னத்தை பாதுகாக்குது? இந்த இடத்துல மரியாதை கொடுத்தாந்தாலே அது பாதுகாப்பாக இருக்குங்க. நீ நாட்டில் சமூக நீதியை பேசுகிறீங்க, அது எங்கே கொள்கை கோட்பாடு நடத்துறீங்க? தாழ்த்தப்பட்டவங்க அன்றைக்கி ஓட்டு எலெக்ஷன் கேட்குற அன்றைக்கி மட்டும் மாமா மச்சான் அத்தான்னு சொல்லி கட்சி பிடிப்பாங்க. நல்லா எல்லா வேலையும் எனக்கு புதுசாக போட்டு நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் பாட்டு அத்து கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குன்னா இந்த வரலாறு எடுத்து பாருங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். அண்ணே ஒன்றும் இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து 6 சீட்டு தான் மறுபடியும் தருவோம் அப்படின்ற மாதிரி திமுக பேசிக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்சியுடைய தொண்டனா நீங்கள் 6 சீட்டு கொடுத்தா ஒத்துக்கிடுவீங்களா? முதல்ல 6 சீட்டில் எப்படி ஒத்துக்கிற முடியும்? இன்னைக்கு இருக்க நம்ம எங்கள் பலத்துக்கு வந்து ஒரு 20-25 சீட்டாவது கொடுப்போம். அண்ணனை எதிர்பார்க்க, அண்ணனை விட கீழே இருக்க தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களா 2 கொடுப்பா 3 கொடுப்பான் அப்படின்னு இந்த எலெக்ஷன் வரவும் ராமதாஸ் உள்ள இழுக்கிற மாதிரி இழுக்கிறது, அப்புறம் வேணாம் இருக்கிறது, இப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் எலெக்ஷன் நெருங்க போகும்போது இவர் வேணாம்னு என்ன முடிவும் எடுக்கலாம். இந்த டிஎம்கே அப்படிப்பட்ட கட்சி தான். 6 சீட்டு மறுபடியும் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க? 6 சீட்லாம் அது தேவைப்படாது. 6 சீட்டு எங்களுக்கு என்ன 6 சீட்டில் பிச்சா போடுறாரு அவரு. எங்களுக்கு என்ன தகுதி இல்லையா? இல்லை எங்கள் அண்ணனுக்கு அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. கொள்கையில் கரெக்டாக இருக்காரு. இவ்வளோ மாதிரி கொள்கையை மாற்றி பேசுகிற கட்சியெல்லாம் கிடையாது. பிசிகா வந்து கொள்கையோட இருக்காரு. ஒரு கொள்கையோட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கும் போது அந்த வாக்குறுதியை வந்து எல்லாருக்கும் தெரிய முடியாது. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாலே சொல்றாரு. அந்த கொள்கை கோட்பாடோட இருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகளை வச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது குளறுபடிகள் செஞ்சு ராமதாஸை உள்ள இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்ப வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு தானே இந்த வேலையை செய்யறாங்க. 6 சீட்டு கொடுத்தா நீங்க ஒத்துக்கிற மாட்டேன். 6 சீட்ல எப்படி 6 சீட்டு பத்தாதுல? தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, சுயமரியாதை. அந்த சுயமரியாதை எப்படி காப்பாத்துறது சொல்லுங்க. நீங்க சுயமரியாதை எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் 4 கொடுக்க 3 கொடுக்க எங்க கட்சியில அவ்வளவுதான் இருக்குமா? அவ்வளவு பேர் தான் இருக்குமா? எங்க தொண்டர்கள் ஒத்துக்கிறாங்க. அண்ணே ஒத்துக்கிட்டாலும் தொண்டர்கள் நாங்க ஒத்துக்கிற முடியாது. 6 சீட்டு ஒத்துக்கிற மாட்டீங்க? 6 சீட்டுக்கு ஒத்துக்கிற மாட்டேன். அவங்க 6 கொடுக்கறதே பெரிய விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. 6 விஷயம்னா அப்ப அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரியா போட்டு அண்ணனை பிரிச்சு விட்டு ஒரு வாரில் திருப்பி இவர் பேசாம கிடக்க வேண்டியது டிஎம்கே. ஆட்சிக்கு வர அப்புறம் ஆட்சிக்கு வராம பிசுன்னு கிடக்க வேண்டியதேன். அன்னைக்கு ஒரு 1% 1.5% அன்னைக்கு ஆட்சி போச்சு. ஏடிஎம் கையில கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அதே சூழ்நிலையை உருவாக்கணும்னா அது அவருடைய விருப்பம். அப்ப 6 கொடுத்தாங்கன்னா வந்து ஒருவேளை விசிகா வெளியே போயிடுச்சு அப்படின்னா வந்து திமுக ஜெயிச்சிருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. விசிகா போனா இன்னும் பலதரப்பட்ட கட்சியெல்லாம் வெளியே ஏறதுனால வந்து டிஎம்கே நெருக்கடி தான். அதனால அவங்க சுயமா நல்லா உணர்ந்து ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு சீட்டை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கிறோம். 6 சீட்டு ஓகே. இப்போ வந்து நீங்க எவ்வளவு கொடுக்கணும் ஒரு தொண்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு 20-25 சீட்டாவது கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு பல நாள் உழைத்தவர்களுக்கா அவர் 10 எம்எல்ஏ கூட இருந்தா நாங்களும் ஒரு பலமா இருப்போம்ல. சும்மா வந்து தாழ்த்தப்பட்டவர்களாம் பாதுகாக்கிறோம்னு சொல்லி டிஎம்கே என்னத்தை பாதுகாக்குது? இந்த இடத்துல மரியாதை கொடுத்தாந்தாலே அது பாதுகாப்பா இருக்குங்க. நீ நாட்டில் சமூக நீதியை பேசுறீங்க, அது எங்க கொள்கை கோட்பாடு நடத்துறீங்க? சொல்றது ஒண்ணா இருக்கு, செயல் ஒண்ணா இருக்கு. இப்படி சொல்றீங்க. அவங்கதான் சமூக நீதி கட்சின்றாங்க. சமூக நீதினு பேருக்குதான் சொல்றாங்க. எங்களை காக்குறாங்க. போய் ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டுல போய் உட்காந்து கஞ்சியை குடிச்சா சமூக நீதி ஆயிப்போச்சா? இவரை கூட்டி அவர் வீட்டுல சோறு போடணும். சொல்ற புரியுதா? என் வீட்டுல இவர் வந்து சோறு சாப்பிட வேண்டாம், அவர் வீட்டுல என்னைய கூட்டி நல்ல மரியாதையா சாப்பாடு போட சொல்லுங்க. அப்பதே சமூக நீதி. அங்கதே சமூக நீதி இருக்கு. என் வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு என்ன, நான் கழுவி நல்லா ஒரு வராரு ஐயா வரான்னு சுத்தமா வச்சிருப்பேன். அதை சாப்பிட்டு அப்படி எடுத்து குடிச்சிட்டு போவாரு. அதை போட்டு வீடியோ போட்டு ஒரு விளம்பரத்தை அடிக்க வேண்டியது. என்னைய கூட்டி நடு வீட்டுல ஜம்முன்னு உட்கார வச்சு சாப்பாடை போட்டு வீட்டுல சமைச்சு போட்டாருன்னா அது மரியாதை இருக்கு, அது சமூக நீதி ஆகும். திமுக கொள்கை இல்லைன்றீங்களா? கொள்கையில அதெல்லாம் பேச்சு வாயில மட்டும்தான். மற்றபடி எங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா. தாழ்த்தப்பட்டோம் அன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் கேட்குற அன்னைக்கு மட்டும் மாமா மச்சான் அத்தான்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க. நல்லா எல்லா வேலையும் எனக்கு துண்டை போட்டு நல்லா பொத்துவாங்க. அப்புறம் ஜெயிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் பாட்டு அத்துட்டு போயிடுவாங்க. கண்டுக்கிறேன். இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குனாலும் இந்த வரலாறு எடுத்து பாருங்க. நான் சொல்றது உண்மையானு பாருங்க. கக்கன் முதக்கணும் எப்படி வச்சிருந்தாங்க? பேருக்குதான் அமைச்சர் பதவி அது எல்லாம் இருந்துச்சு. அவர் குடிக்க கஞ்சி இல்லாம உடனே செத்தாரு. என்ன அவங்க சமூக நீதியை காப்பாத்தினாங்க?
அப்ப இதெல்லாம் வந்து அவங்க நீ இதெல்லாம் சரி கட்டுறதா இருந்தா அவங்களுக்கு வந்து 25 சீட்டா தரணும்னு நினைக்கிறேன். 20 சீட்டு கண்டிப்பா வேணும். ஒரு தொண்டருடைய மனசு ஆமா, ஆமா, 25 சீட்டு தரும். இப்போ ஒருவேளை 6 சீட்டு ஒத்துக்கிட்டா 6 சீட்டு ஒத்துக்கிட்டா அண்ணனுக்கு தான் அது ஆபத்து. கட்சிக்கு தொண்டர்கள் பூரா கட்சிக்கே ஆபத்து. 6 சீட்டு ஒத்துக்கிற மாட்டீங்க. ஒத்துக்கிற மனநிலையில பூரா தொண்டர் மனநிலை தானே இன்னைக்கு கட்சி. இப்போ அவங்க பூரா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்போது அண்ணன் ஒத்துக்கிற மாட்டாரு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப பாமக வந்து உள்ள கொண்டு வரதுக்கு திமுக வந்து வேலை அதெல்லாம் சதி வேலைகளே நடக்கும். சரி, இல்ல திருமானை வந்து பாமக வந்தா நாங்க உள்ள இருக்க மாட்டோம் அது சொல்லி 14 வருஷத்துக்கு முன்னாலே எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவு. அப்படி இருந்து இவங்க ஏன் கூட பாக்குறாங்க? கூடனா நம்மளோட சீட்டை குறைக்கிறதுக்காக அண்ணன் மனநிலையை மாத்துறதுக்காக ஒரு கூப்பிட்டு பேசுவோம்டுவாரு சொல்லுவோம்டுவாரு. அதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அவர் அன்புமணி பின்னால அவரு பிஜேபி ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுட்டாரு. அவரு பின்னால சாதி இந்துக்கள்லாம் இருக்காங்க. அவன் மட்டும் மொத்த வண்டியார் அவர் பின்னால கிடையாது. சாதி இந்துக்கள் சாதி வெறியர்களே அவர் பின்னால இருக்காங்க. மிச்சம் இருக்க அந்த கிழடு கட்ட அந்த வயசான பாவம் இவரோட முன்னோடிய உழைச்சவரு பூரா இவர் பின்னால இருப்பாங்க. இந்த வாக்கு வங்கி வச்சு என்ன டிஎம்கே என்ன கொடுக்க போறாரு அவரு? எத்தனை சீட்டு ஜெயிச்சு கூப்பிடுறாங்க? நம்ம நெருக்கடி பண்றதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. ஆமா, கண்டிப்பா. புதுசா சொல்றீங்களே. கண்டிப்பா விசிகாவை நெருக்கடி கொடுக்கறதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்கி வரும்போது அறிவிப்பா பாருங்க எப்படி இப்படின்னா. எப்படி பாமக நம்ம தேவைன்னா நம்மளை வச்சுக்கிடுவாங்க, அவரை ஒதுக்கிடுவாங்க இப்பயே. என்னைய பொறுத்த அளவுக்கு இல்லைன்னா நெருக்கி வச்சுக்கிட்டு அண்ணனை மட்டும் அத்து விடுவாங்க. இதே வேலைதான் நடக்கும். விசிகா வெளியேறின்றீங்களா? இந்த மாதிரி சதியெல்லாம் பண்ணலாம். டிஎம்கே வந்து ஏன்னா இது மாதிரி நிறைய பண்ணிருக்கு. மக்கள் நல கூட்டணி உருவாகும் போதெல்லாம் இதே சூழ்நிலை உருவாச்சு. லாஸ்ட் டயத்துல பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க, பூரா பறையனுக்கு பூரா போட மாட்டேன் அதை மாட்டேன்னு சொல்லி ஆளை இது பண்ணி விட்டு ஒதுக்கி விட்டு தனியா ஒரு மக்கள் நல பணி கூட்டணின்னு சொல்லி உருவாக்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அந்த 1% ஓட்டு இருந்தா டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு விட்டுட்டு அப்புறம் கலைஞர் அவர் வாட்டில் முடியலன்னு பார்த்திருந்தாரு. ஸ்டாலின் வந்து அப்புறமா யோசிக்கிற ஆஹா திருமாவளவன் விட்டது வந்து தப்பா போச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு 7-10 வருஷமா கூட்டணி ஒரே நிலையில வச்சிருக்காங்க. அந்த கொள்கையோட இருக்காங்கன்னா அதை காப்பாற்றணும்ல, அந்த மரியாதை கொடுக்கணும்ல அவருக்கு. கொடுக்காத போது எங்களோட தொண்டர்கள் மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட யோசிக்கிறாங்கல்ல, அது என்னதான் அந்த உள்ளடி வேலையை செய்யதே செய்வான். டிஎம்கே உள்ளடி வேலையை செய்யறாங்க. இவர் ஸ்டாலின் செயலாட்டி மற்ற நிர்வாகிகள் வந்து அந்த ஏத்துக்கிற மன பக்குவமே இன்னும் கிடையாது. ஏத்துக்கிற மனப்போக்கம் எதை சாதி அந்த இது கொண்டு வரா. இந்து எப்படி சாதி இந்துக்கள் என்ன நினைக்கிறாளோ அதே பார்மாலிசில இந்த டிஎம்கேல வந்து அந்த சுத்தி இருக்கும் போது அந்த சாதி இந்துக்கள் தானே. கீழே இருக்க பொறுப்பாளர்கள் யாரு? மாவட்ட செயலாளர் யாரு சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு 2 திருமணம் கூட்டி போய் நல்லா வரவேற்பு பண்ணி நல்லா மரியாதை செய்ய சொல்லுங்க. செய்ய மாட்டாங்க. பேச்சுவார்த்தை பேசுவாங்க, அவ்வளவுதான். என்னைய பொறுத்தளவு என்னதான் இருந்தாலும் அவங்க மனநிலையில அந்த ஒட்டு இருக்கத்தே செய்யுது. திமுகவும் சாதி பாக்குது. ஆமா, டிஎம்கே அவர் ஸ்டாலின் பாக்குறாரு இல்லையா, அவரை சுத்தி இருக்க மற்ற மேல்மட்ட பொறுப்பாளர் கூட இந்த பாக்குறாங்க. அப்புறம் என்ன பெரியார் கட்சின்னு சொல்றேன். ஆமா, பெரியார் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியது. இப்ப வந்து பாமக வந்து உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க திட்டமிட்டு தான் வேலை பாக்குறாங்க. திட்டமிட்டு தான் அது வேலை நடக்குது. வேற என்ன, வேற அவருக்கு வழியும் இல்லை. ஒருவேளை அங்கிட்டு அன்புமணி போயிட்டாரு, இந்த சைடு விஜயோட போய் இவர் எப்படி சேருவார்? ஒரு 10 எம்எல்ஏ வச்சு பெரிய நிலையில இருந்தவர், அமைச்சர் வரைக்கும் மயம் கூட்டி போனவர். இவர் எப்படி போய் விஜய் கட்சியில போய் சேருவாரு? சேரக்கு வாய்ப்பு இல்லை. சேர்ந்தா ஏடிஎம் கட்சி, ஏடிஎம் மயம் இருக்காரு. அவர் ஒரு சண்டைன்னு அதுவும் கூட ஒரு வேலைக்கு சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்ணியிருக்கலாம். நீ சண்டை போற மாதிரி போடுறா, நீ வாட்டில் உயிரை காப்பாத்திக்க, ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு என்னத்தையா சண்டையா போட்டுக்கிருக்கேன். கட்சி அது வாட்டில் இருக்கு, அப்புறம் பாத்துக்கிறோம்னா அந்த பிஜேபி கீழே இறங்க வரைக்கும் பாத்துக்கிறோம்டான்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிளான் கூட இருக்கலாம். ஏன்னா தகப்பன மயனும் அப்படி அதே வேலையை செய்வாங்க. ஐயோ ஊரவே 500 வீட்டை கொடுத்தனவங்க சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் புரியுது. கரெக்டா அதே வேலையை பண்ணுவாங்க. இப்ப பாமகவுடைய ராமதாசனையும் திருமானனும் ஒரே கூட்டணியில இருந்தா மேற்கொண்டு திமுகவுடைய பலம் தானே, அதையே நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. எங்க அவர் என்ன கொள்கையில ஒரே கோட்பாடுல இருக்காங்க? ராமதாஸ் கொள்கை கோட்பாடுல இருக்காரா? திமுக அம்பேத்கரை சிறந்து வச்சாரு, அண்ணனே அவருக்கு பேரு விட்டாரு, பேரெல்லாம் சூட்டினாரு, வச்சாரு, ஒரு டயத்துல இருந்தாங்க. அப்புறம் வர நிலையில வந்து அவர் தான் எல்லாமே மாறிட்டார்ல. சாதி இந்துக்கள் என்ன செய்யறாரு? அவர் மத ரீதியா பண்ணாரு, ஒரு சாதி ரீதியா பண்ணாரு. சாதி சண்டையை உருவாக்குனாரு ராமதாஸ் பிள்ளை தான் பண்ணாங்க. வேற யார் பண்ணது? 500 வீட்டை கொடுத்துனாங்க. என்ன பண்ணாங்க? இல்ல ஒரு இடமும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து ஒரு இடமும் ஜெயிலில் ஒண்ணு தந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் வீட்டு சம்பந்தமா ஏதோ ஒரு கேஸை போட்டு கொண்டு போனாங்க. ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு வட்டாங்க. நெஞ்சு வலி, அது வலிக்கு, இது வலிக்கணுமா, வீட்டுக்காரமா ஒரு பெட்டிஷனை போட்டவொடனே ஆளை போடான்ட்டாங்க வெளியில. அப்புறம் என்ன பண்ணாங்க? இவ்வளவு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்களா டிஎம்கே ஏடிஎம்கே? இல்ல அப்ப அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சேர்த்துக்கிட்டு உள்ள இருக்கிறது என்ன? அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தப்புன்றேன்? உள்ள சேர்த்துக்கிட்டு இப்ப தேர்தல் வருது,
கொஞ்சம் இப்ப எல்லாம் சேர்க்கறதுக்கு அது சொன்னானே அந்த கொள்கை ஒண்ணுதான், வேற என்ன அவருக்கு இவருக்கு என்ன பகையா? எந்த பகையும் கிடையாது. அந்த கொள்கையில கரெக்டா இல்ல அவர் தடம் மாறி போயிட்டாங்க. போய் இவ்வளவு நாள் இன்னமும் அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்சியில எப்படி கூட்டணி வைக்க முடியும்? பிஜேபி அதே மத ரீதியா பிரச்சாரம் பண்ணது, இப்போ சாதி ரீதியா பண்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அந்த கொள்கை மாறாம இருந்தா தானே நம்ம கரெக்டா இருக்க முடியும். இவங்க கொள்கை மாறி போய் ரொம்ப நாளாச்சு. நீ அந்த கட்சியில சேர்ந்தாலும் வேஸ்ட் தான். பாமகவோட சேரவே கூடாது நான் சொல்றேன். தொண்டனா சொல்றேன், அண்ணனுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த பாமக வந்து தயவு செய்து அந்த கட்சியில கூட்டணியிலே இருக்கக்கூடாது. இதான் உங்களுடைய தொண்டர்களை என்ன? கண்டிப்பா. சரி, வேற இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் காலத்துல இப்ப திமுக 2026 ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக அண்ணனோட சேர்ந்து இந்த கூட்டணி கரெக்டா இருந்தா, கொள்கையோட கரெக்டா இருந்தா ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200 சீட்டு கூட ஜெயிக்கலாம். சரி, இது தடம் மாறினாவே வந்து சிக்கல் தான். திமுக தடம் மாறினா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இழுக்க பாக்குறேன் இல்ல அப்படின்னா பிஜேபி வந்து ஏதாவது குளறுபடிகள் பண்ணி ஜெயிச்சாந்தே. ஏன்னா நாங்க 500 கட்சியை வச்சிருக்கோம். திமுக ஜெயிக்கிறது சிரமம்ன்றீங்களே கொஞ்சம். சிரமம்னா அவன் தான் ஓட்டு இது வேற திருட்டு வேற பண்றாங்கல்ல. திருட்டு பண்ணும்போது அவன் நாங்க 50 கட்சி கூட்டணி வச்சிருக்கோம், அது 6 கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பெட்டியை பூரா மாத்திட்டான். நம்மளத்தை கண்டா ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா தெரியும். ராகுல் காந்தி அப்படி இருக்கும்போது பலமான கூட்டணியை வச்சு ஒழுங்கா வேலையை பார்க்கணும். இவங்க சண்டையை தீக்கிறதே இங்க பெரிய வேலையா இருக்கு. இப்ப டிஎம்கேலே பெரிய பிரச்சனையா பண்ணிக்கிருந்தா அப்ப அவன் வந்து சொல்லி பார்த்துருவேன்ல. அது திமுக தெரியும்ல. திமுகவுக்கு தெரியாம என்ன தெரியும்? தெரியாம எப்படி இருக்கேன்? அப்ப கூட சீட் கொடுக்கணும்ல. அவரோட எதுதான் நான் அந்த அன்னைக்கு பேட்டியில நான் சொன்னது மாதிரி உள்குத்து வேலைகள் நிறைய பாக்குது. டிஎம்கே பாக்குது. பிஜேபிக்கு என்ன செய்யணுமோ அங்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் பாக்குது. கடைசியில் நம்ம இல்லாத இடத்தையும் கால வர பாக்குது. ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டாடணும், நல்ல ஒரு அமையணும், ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னு நினைக்கிற கட்சி வந்து நேரம் என்னென்னமோ செஞ்சிருக்கு. ஆனா கலைஞரை இருந்ததை விட ஸ்டாலின் பரவாயில்லன்னு நினைச்சேன். இப்ப நெருக்கடி கொடுக்கும்போது நமக்கு பயமா இருக்குல்ல. அவரு மோசமானதா இருக்கு. நல்லாத்தான் இருந்தாரு. இப்ப பாக்குற போது அப்படித்தானே தெரியுது. உணரணும், தயவு செய்து இந்த ஸ்டாலின் வந்து உணரணும். நல்ல மனிதர், நல்ல ஒரு தடமான தலைமையாத்தான் இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கரெக்டா கையாள வரணும்னு நினைக்கிறேன். சரி, நன்றிண்ணே. பல்வேறு தகவல் பகிர்ந்து. நன்றி.